இன்றைக்கி நம்ம வீட்டில் கிராமத்து ஸ்டைலில் வெண்டைக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். வெறும் சட்டியில் வெண்டைக்காயை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறலாம். அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகும். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்து வதக்கிக்கிறலாம். நல்லா வதக்கி விடுங்க. சுருளை விதக்கி விட்டுறணும். வதங்கினதுக்கப்புறம் அது ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு அளவாக தான் செய்கிறேன், அதனால் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு அளவாக சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கரலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இருக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். புளிக்குழம்பு எல்லா குழம்புக்குமே அதை தான் போடுவோம் எங்கள் வீட்டில். புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நல்லா வதக்கி விட்டதும் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பில் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம். மிளகாப்பொடி கரைகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு கொதிக்க விடலாம். நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கிறணும். அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததும் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு, இதுதான் நம்ம வீட்டு வெண்டைக்காய் குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இதுதான் நம்ம ஸ்டைலில் செய்கிறது. தேங்க்யூ.